Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்காக 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்க இயல் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். இயல் 5ல் பாடறிந்து ஒழுகுதல் ஆசாரக்கோவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் புக் எடுத்து படிக்க நமக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க வேலைக்கு போயிட்டுருக்கும் போதே இந்த வீடியோ மூலமா நீங்கள் அதை கேட்டுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி COA கோர்ஸ் 80% டிஸ்கவுண்ட்டில் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இயல் 4 வரையும் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆசாரக்கோவையை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர். நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கம். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்குபவை அறநூல்கள். இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து என்று கூறும் நூல் ஆசாரக்கோவை. சொல்லும் பொருளும் நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, பிறருக்கு உதவி செய்தல், நட்டல், நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. கண்மணியே கண்ணுறங்கு, மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை பாடல்கள். தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் முக்கிய இடத்தை பெறுபவை பாடல்கள். கண்மணியே கண்ணுறங்கு என்பது தாலாட்டு பாடல். பின்வரும் பாடல்கள் கண்மணியே கண்ணுறங்கு என்னும் பாடலில் இடம்பெற்றவை. செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ, சுவையான விருந்து வைக்கும் சோழநாட்டு முக்கனியோ, பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. சொல்லும் பொருளும் நந்தவனம் பூஞ்சோலை, பண் இசை, பார் உலகம், இழைத்து செய்து. முத்தேன் எனப்படுபவை கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கனி எனப்படுபவை மா, பலா, பாலை. முத்தமிழ் எனப்படுபவை இயல், இசை, நாடகம். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாலாட்டு என்பதை பிரிக்கும் முறை தாள் + ஆட்டு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர். குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடப்படுவது தாலாட்டு. தமிழர் பெருவிழா. மனதிற்கு மகிழ்வை தருபவை உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள். தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பல விழாக்கள் மூலம் எடுத்துக்காட்டப்படுபவை தமிழரின் நாகரிகம் வீரமும். நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்ப்பவை விழாக்கள். தமிழரின் வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்து வாழ்தல். இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் திருநாள் எனப்படுவது பொங்கல் விழா. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். அறுவடை திருவிழா என்று அழைக்கப்படுவது பொங்கல் விழா. உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்வதால் இவ்விழாவை உழவர் திருநாள் என்பர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா கொண்டாடப்படும் நாள்கள் வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது நன்னூல் நூற்பா. பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகித் திருநாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகித் திருநாள். மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது போகி பண்டிகை. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை முதல் நாள். திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள் தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு போ ஆ மு 31. போ ஆ மு என்பதன் விளக்கம் பொது ஆண்டுக்கு முன். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31ஐ கூட்டி கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக 2018 + 31 = 2049. இப்போ இதுதான் திருவள்ளுவருடைய ஆண்டு.
மாடுகளை அடக்கித் தழுவும் வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்னும் பெயர்களால் அழைக்கப்படுவது மஞ்சு விரட்டு. மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் நாளன்று பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவை நடத்தப்படும். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்று கொண்டாடுகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாளை லோரி என்று கொண்டாடப்படுகின்றனர். குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாளை உத்தராயன் என்று கொண்டாடப்படுகின்றனர். மனம் கவரும் மாமல்லபுரம். ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகத்திற்கு உணர்த்துபவை கலைகளும் இலக்கியங்களும். நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் மாமல்லன். நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன் என்பதால் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டான். ஒரே பாறையில் ரதம் போன்ற வடிவத்தில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் ரதக்கோவில் எனப்படும். ரதம் என்பதன் பொருள் தேர். 5 ரதங்கள் உள்ள இடத்தின் பெயர் பஞ்சபாண்டவர் ரதம் என்று சொல்லப்படுகிறது. மாமல்லன் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவ மன்னன். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்: அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்கொகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். மாமல்லபுரத்து குன்றுகளை கோவிலாகவும் கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்பது மாமல்லன் தம் தந்தை மகேந்திரவர்மரிடம் கூறிய கூற்று. இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம் என்பது மகேந்திரவர்மர் தம் மகன் நரசிம்மவர்மரிடம் கூறிய கூற்று. மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் மாமல்லபுரத்தில் சிற்ப பணி தொடங்கியது. 4 தலைமுறை அரசர்களால் உருவாக்கப்பட்டவை மாமல்லபுர சிற்பங்கள். அர்ஜுனன் தபசு என்னும் பாறையில் உள்ள சிற்ப உருவங்கள் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள். அர்ஜுனன் தபசு என்னும் பாறையில் உள்ளவை படைப்பு சிற்பங்கள். அர்ஜுனன் தபசு எனப்படும் 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. கண்களை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல உள்ள சிற்பம் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி. ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போன்று காட்சி உள்ளதால் இதனை பகீரதன் தவம் என்று கூறுவர். சிற்பக்கலையின் 4 வகைகள்: குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். 4 வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக விளங்குவது மாமல்லபுரம். நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயராகிய மாமல்லன் என்னும் பெயரிலிருந்து மாமல்லபுரம் எனும் பெயர் வந்தது. மாமல்லபுரம் இக்காலத்தில் மகாபலிபுரம் என அழைக்கப்படுகிறது. திருக்குறள். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். மோந்து பார்த்தால் வாடும் மலர் அனிச்சம். நம் முகம் மாறினாலே வாடுவது விருந்தினர் உள்ளம். ஒருவனுக்கு அணியாக கருதப்படுவதை பணிவும் இன்சொல்லும். பணிவும் இன்சொல்லும் உடையவருக்கு வேறு அணிகலன்கள் தேவையில்லை. இன்னா சொற்களை பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. நிலையான செல்வம் எனப்படுவது கல்வி. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப வளர்பவை நீர்ப்பூக்கள். தமது ஊக்கத்தின் அளவுக்கு மனிதர்கள் உயர்வார்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று கூறியவர் திருவள்ளுவர். ஊக்கமது கைவிடேல் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஔவையாரின் ஆத்திச்சூடி. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறள்: உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயனற்ற சொற்களையும் பேச மாட்டார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இயல் 5 முடிஞ்சது. இனி நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இயல் 6. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.